பெண்களுக்கான பாதுகாப்பு எப்படி இருக்கு? இப்ப இந்த ஒரு மேட்டர்ன்னு கிடையாது. நார்மலா இப்ப பெண்களே வெளில போறாங்கன்னா, அவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லைன்ற மாரி தானே ஆகுது. இந்த ஒரு சம்பவம் இல்ல. இந்த மாரி நெறைய சம்பவம் நடக்குது. பெண்களுக்கு கண்டிப்பா பாதுகாப்பு வேணும். இன்னொன்னு என்னன்னா, குற்றம் குறையணும்னா, தண்டனை மிக கடுமையா இருக்கணும். பெண்களுக்கோ, குழந்தைங்களுக்கோ, பெரியவங்களுக்கோ அதுக்கான கடுமையான தண்டனை இருந்தாதான், குற்றம் செய்யறவங்களுக்கு ஒரு பயம் வரும். அப்பதான் குற்றத்தோட எண்ணிக்கையும் குறையும் நான் நினைக்கிறேன். பெண்களுக்கு எதிரான ஒரு துயரமான சம்பவம், கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் நிகழ்ந்திருப்பது தமிழகத்திற்கு ஒரு வெட்கக்கேடான விஷயமாக இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது. நம்முடைய முதல்வர்கள் திரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் என்று சொல்லி வருகின்றார். ஆனால் தினந்தோறும் இங்கு பெண்களுக்கு நடக்கின்ற பாலியல் சம்பவத்தை பார்க்கும் பொழுது பச்சிளம் குழந்தைகள் முதல் பாட்டிகள் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைகள் தமிழகத்தில் அரங்கேறி கொண்டிருக்கிறதை பொதுமக்கள் எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக இந்த 4 மாத காலத்திலே இன்னும் என்னென்ன துன்பங்கள் பெண்கள் அனுபவிக்க வேண்டும் என்றே தெரியவில்லை. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல பெண் குழந்தைகளுக்கு மீதான வன்கொடுமை அதிகரிச்சுட்டே வருது தமிழ்நாட்டுல. இப்ப பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல நேத்து நியூஸ் கூட பாத்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தைய அது ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பொண்ணு அவ்வளோ சீரழிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. இந்த பெண்கள் மீதான வன்கொடுமை, பாலியல் ரீதியான துன்புறுத்தல் அதிகமாகிக்கிட்டே வருதுங்க. பொம்பளை பிள்ளைங்களை வச்சிருக்கவங்க அவ்வளோ பயந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஒரு பச்சை பிள்ளை கூட ரோட்ல நடக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கு தமிழ்நாடோட நிலைமை. ஏன்னா பெண் பிள்ளைங்களை வச்சிருக்கவங்க உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. வயசு பிள்ளைல இருக்கட்டும், சின்ன பிள்ளைல இருக்கும், எந்த குழந்தைங்களுமே பெண் பிள்ளைங்கள் நடு ரோட்ல இப்ப நடக்கிற மாதிரி ஒரு நிலைமை இல்லை. நாங்களும் பொம்பளை பிள்ளைங்களை வச்சிருக்கோம். இப்போ படிக்கிறதுக்கு நாங்க வெளியூருக்கு தான் நாங்க அமைச்சிருக்கோம். எப்படி இருக்க முடியும்? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எப்படி எங்க பிள்ளைங்களை எல்லாம் ரோட்ல நடக்க விடுறது? எங்க தண்டனைகள் அதிகரிச்சாதான் தவறுகள் குறையும். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீர்கேடா இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. இதுக்கு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா கஞ்சா, மது, போதை, இது 3 தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சம்பவம் நடந்த பக்கத்திலே அனுமதியே இல்லாத ஒரு டாஸ்மார்க் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த பக்கம் போற வர பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. துப்பாக்கி சூடு இப்ப பாத்தீங்கன்னா குற்றவாளிகளை பிடிச்சிருக்கோம், துப்பாக்கி சூடு நடத்திருக்கோன்றாங்க. அதுல எங்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை, போலியா இருக்குது அந்த துப்பாக்கி சூடு. இப்ப வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த குற்றவாளிகளுக்கு கொடுக்குற தண்டனை எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பாட்லயே பண்ணிடுறாங்க. இது மாதிரி தமிழ்நாட்டுல நடந்தா மட்டும்தான் குற்றவாளிகள் குறைய ஆரம்பிப்பாங்க. இது பயம் வரணும். அப்பதான் தமிழக பெண்கள் தைரியமா வெளியே நடமாட முடியும். வர காலகட்டங்கள்ல பெண்களுக்கு எந்த மாதிரி பாதுகாப்பு இருக்குன்றது எங்களால் நிர்ணயிக்க முடியல. ஸ்கூல்ஸ், காலேஜஸ் முதற்கொண்டு எல்லா இடத்துலையுமே நம்ம ஒரு என்ன சொல்றது, அங்கேயும் கூட நம்மளோட பாதுகாப்பு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஒரு சுதந்திரம் இப்போ பின்னோக்கி நம்ம இந்தியா 50 ஆண்டுகள் பின்னோக்கி போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இப்போ இருக்கு. ஒன்றும் பண்ணல இன்னி வரைக்கும். ஆனால் சாதனை செஞ்சேன்னு சொல்றாங்க. ஆனால் சாதனையில் இது வெறும் சோதனை தான். இப்போ அதிகமாக இருக்கு தவிர சாதனை எதுவுமே அவங்க செய்யலை. பெண்களுக்கு எந்த ஒரு இது இல்லை. ஒரு சின்ன பிள்ளைங்க கூட இன்னைக்கு வெளியே போகிற கூட பயந்துக்கிறாங்க. பெற்றவங்க எத்தனை நேரம் தான் அவங்க பாதுகாப்பு பண்ணிகிட்டே இருப்பாங்களா? குழந்தைங்கள ரொம்ப நேரம் அவங்க வேலைக்கு போகணும். இன்றைக்கி காலகட்டத்தில் 500 ரூபாய் இல்லாமல் எந்த ஒரு சமைக்கவும் எதுவும் பண்ணவும் முடியாது. அந்த குழந்தைய பாதுகாப்பு பண்ணிகிட்டே இருக்க முடியுமா? அந்த காலத்தில் மாதிரி இந்த காலத்தில் யாருமே அந்த பாதுகாப்பே இல்லை. ஆனால் கேட்டால் பாதுகாப்பு கொடுத்தேன் என்ன பாதுகாப்பு கொடுத்தாங்கன்ட்டு இந்த ஆட்சியில் தெரியல. ஆனால் 4 ஆண்டு காலத்தில் சாதனைன்னு சொல்கிறாங்க. இது சாதனை இல்லை, கண்டிப்பாக சோதனை மட்டும்தான். சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பாலியல் பலாத்காரங்கள் அதிக அளவில் நடந்துட்டு இருக்கு. இதுக்கான காரணம் மது, போதை, கஞ்சா அது போன்ற பதுகளை சின்ன பசங்கள்ல இருந்து எல்லாருமே அதிகமா பயன்படுத்துறாங்க. அவங்க பயன்படுத்தும் போது அவங்கள அறியாமையே நிறைய தப்புகளை பண்ணிட்டு இருக்காங்க. அதை விட்டு நீங்க மகளிருக்கு உரிமை தொகை கொடுக்குறீங்கன்னு மேடை போட்டு பெருசா பேசுறீங்க. மேடை போட்டு பேசுறது பெரியல்ல, மகளிருக்கு பாதுகாப்பை கொடுங்க. மகளிருக்கு பாதுகாப்பை கொடுத்து பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு இதையும் நிலைமையும் தாண்டி வருவாங்க. அது இல்லாம இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்காரு, 1 மாத காலத்துக்குள் அவர்களை தீவிர விசாரணை பண்ணி கடும் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று. எது கடும் தண்டனை? 3 மாதம் அவங்கள சிறையில வைக்க வேண்டியது, 3 மாசத்துக்கு பிறகு அவங்கள அழகா வெளியில விட வேண்டியது. அவர்கள் அந்த தப்ப மறுபடியும் செய்யக்கூடிய நிலைமைக்கு யார் தள்ளுறீங்க? தமிழ்நாடு அரசாங்கமே தள்ளுறீங்க. பெண்களை பொறுத்தளவுக்கு மேக்சிமம் பாதுகாப்புன்றது இல்லை. அது ரொம்ப கஷ்டம்தான். வீட்டிலேருந்து கஷ்ட சூழ்நிலைக்காண்டி தான் பொண்ணுங்கள்லாம் வெளியில் வேலைக்கு வராங்க. அவங்கள அதாவது எங்கே போனாலும் பஸ்லேயும் சரி, நடந்து வந்தாலும் சரி, ரோட்டில் போகிறவங்க ஒரு மாதிரி பார்க்குறது, பேசுகிறது, கிண்டல் பண்ணுறது,
இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வீட்லேயுமே ஒவ்வொருத்தவங்க பண்ணுறதை பார்த்துட்டு இப்போ வேலைக்கு விட மாட்றாங்க. விடுறதுக்கே பயந்து தான் விடுறாங்க. அதாவது பெண்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு வேணும். தப்பு செஞ்சவங்கள சுட்டு பிடிச்சாங்கன்னு சொல்றாங்க. சுட்டு பிடிக்கக்கூடாது சார், என்கவுண்டர் பண்ணுங்க. என்கவுண்டர் பண்ணாதான் இந்த தப்பை செய்யறதுக்கு மறுபடியும் யோசிப்பாங்க. பள்ளி மாணவியை ஸ்கூலுக்கு அனுப்பும் போதும் அங்க இருக்கிற ஆசிரியர்களை நினைச்சு பயமா இருக்கு. ஆனா யாரை நம்புறதுனே தெரியல. பெண் பிள்ளைங்களை நம்பி யார்கிட்டையும் அனுப்புறதுக்கும் பயமா இருக்கு. கல்லூரிக்கு போனாலும் அங்கேயும் பாதுகாப்பு இல்லை. வேலைக்கு செல்ற இடத்துலயும் பாதுகாப்பு கம்மியாக தான் இருக்கு. நடந்து வர நடபாதையில கூட பயமா தான் இருக்கு. பெண்களுக்கான பாதுகாப்புக்காக சட்டம் இன்னும் கடுமையா நம்ம நாட்டில் எடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். பிறகு அவங்க தப்பு செய்யறவங்கள கண்டிப்பா என்கவுண்டர் பண்ணினாதான் இந்த மாதிரி தப்பு செய்யறதுக்கு அடுத்தவன் கண்டிப்பா பயப்படுவான். என் வயசுக்கு இது வரைக்கும் சின்ன பிள்ளைங்களாம் கூட தைரியமாக போக முடியல, வர முடியல. ரொம்ப பயந்து தான் காலந்தள்ளதான் குடும்பம் நடந்தாகுது. அதனால் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு தான் போலீஸ் பாதுகாப்பு அதுன்னு சொல்லி வருது. பிள்ளைங்கள்லாம் கஞ்சா குடிக்குது, ரோட்டில் நடக்க முடியல, நேரங்காலம் தெரியல, பயமாக இருக்குது. பயந்து தான் நடக்கிறதா இருக்குது. ஒரு பொண்ணை இங்கே தனியாக போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பொண்ணுங்களுக்கு ரொம்ப பாலியல் வன்கொடுமை நடக்குது. எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும். எங்களுக்கு பிள்ளைங்களை தனியாக ஸ்கூலுக்கு கூட அனுப்புறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. எங்கேயாவது யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்ட்டு ஒரு தெருவில் கூட பிள்ளைங்களை தனியாக அனுப்ப முடியல.